மாங்காய் கூட்டு செய்ய தேவையான மாங்காய் எடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். இந்த தாளிப்பிலேயே நம்ம மாங்காய் கூட்டுக்கு தேவையான மிளகாய்த்தூள் காயத்தூள் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் சேர்த்துடணும். மாங்காயை வேக வைக்கவோ எடுக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாங்காய் நம்ம பச்சையாகவே வச்சுருக்கணும். பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் இது மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு கிளறிக்கிட்டோன்னா மாங்காய் கூட்டு ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி நம்ம மாங்காய் கூட்டு செய்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.